நம்ம இன்றைக்கி போகிறது மிஸ்ஸிங் நம்பர், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். விடுபட்ட எண்ணை எழுதணும். இது என்எம்எம்எஸ் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி டெட், எந்த போட்டித் தேர்வில் இருந்தாலும் இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பாக வரும். இது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 53, இங்கே 6, 9, 87, 1, 7 கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்கான லாஜிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இங்கே என்ன இருக்குது, 7 இருக்கா, அப்போ நீங்கள் 7 ஸ்கொயர் போடுங்க. 7 7 எவ்வளவு, 49. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4. அந்த 4 49ஓட கூட்டிக்கணும். கூட்டினா உங்களுக்கு கிடைக்கிறது 53. இங்கே பாருங்கள் 53 வந்துருச்சா. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த கணக்கில் அதே லாஜிக் அப்ளை பண்ணலாமா. 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்னால் என்ன வரும், 81. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 6. 6 எழுதி கூட்டிக்கலாம். 87. பாருங்கள் இங்கே வந்து 87. ஸோ அந்த லாஜிக் ரெண்டாவது கணக்குலேயும் பொருந்துது. இப்போ மூணாவதுலேயும் அதே லாஜிக் பொருந்தணும். இங்கே என்ன இருக்குது, 7. அப்போது 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் எவ்வளோ, 7 7 49. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1. அந்த 1 இங்கே போட்டிங்கன்னா 49 1 போட்டிங்கன்னா 50. விட 50. அப்போ இந்த கேள்விக்குறி இருக்க வேண்டிய இடத்துல வர வேண்டிய விடை 50. இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கணக்கில் ஈஸியாக மார்க் அள்ளிட்டு வந்துடணும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது விடுபட்ட இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ வட்ட வட்டமாக கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா. லாஜிக் தெரிஞ்சால் எல்லா கணக்கும் ஈஸி தான். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2. இங்கே என்ன இருக்குது, 6 கூட்டல். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4 + 3 கூட்டுங்க. 10 15. கரெக்டாக 15 4ஆல் பெருக்குனீங்கன்னா விட 60. கிடச்சிருச்சா. லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த டேர்ம் பார்க்கலாமா. இங்கே என்ன நம்பர் இருக்குது, 4 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 1 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 3 கூட்டுங்க. 5 5 10. ஓகே. இந்த 10 இங்கே என்ன நம்பரால் பெருக்குன்னா 4. அதே இங்கே 4ஆல் பெருக்கணும். 5 40. விட கிடச்சிருச்சா. ஸோ அதே மாதிரி இங்கே நடுவில் என்ன வரணும்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குது, 20 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 15 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 3 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 9. கூட்டுங்க. 15 20 35 38 38 9 47. சைடில் எழுதி கூட கூட்டிக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம், 4ஆல் பெருக்கணும். அப்போ 47 நம்ம 4ஆல் பெருக்கணும். பெருக்கலாமா. 7 28க்கு 8 மீதி 2 4 16 2 18. அப்போது இந்த மிஸ்ஸிங் டேர்ம், இந்த விடுபட்ட இடத்துல என்ன எழுதுனா 188. இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கணக்கு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஓகேவா. மிஸ்ஸிங் நம்பர் கொடுக்கப்பட்ட படத்தில் இந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அந்த நம்பரை பிரிப்பாங்க. அவ்வளோதான். பெட்டி பெட்டியாக இருக்கே, நம்பர்ஸ்லாம் அப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா. லாஜிக் தெரிஞ்சால் எல்லா கணக்கும் ஈஸி. நம்ம முதல்ல ஏதாவது கூட்டி பெருக்கி வகுத்து இப்படி பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம கூட்டி பார்க்கலாம். இந்த 2ஐயும் கூட்டி பாருங்களேன். 2 என்னென்ன நம்பர், 15 ப்ளஸ் 75. 5 5 கிட்டனா 10 மீதி 1 90. அப்போ இந்த 2ஐயும் கூட்டினோம்னா இந்த கார்னர் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த 2ஐயும் கூட்டுங்க. என்ன நம்பர் இருக்குது, 18 90 8 10 108. ஓகே வந்துடுச்சு. அப்போ இந்த இது என்ன, இது 2ஐயும் கூட்டணும். என்ன நம்பர், 21. ஸ்தானம் கரெக்டாக எழுதி கூட்டுங்க. அப்போ தான் இதோட கரெக்டாக இருக்கும். 6 2 1 கூட்டினோம்னா 126. விடுபட்ட எண் என்ன, 126. இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிற அடுத்த கணக்கு இது. அந்த டேர்ம் இந்த இடத்துல
என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே 4, 5, 6 இங்கே வந்து இங்கிலீஷ் லெட்டர் ORM என்ன வரும்? அப்போ இங்கிலீஷ் லெட்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 6, 4, 5 கூட்டலாமா? 6, 4 டோட்டல் 5 10 15. இங்கே வாங்க, 15க்கு நேர் என்ன நம்பர் இருக்குது? ஓ. அதனால ஓ எழுதிட்டாங்க. லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். 8 7 3 8 7 3 கூட்டோம்னா 18. 18க்கு நேர் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர். யார் வந்துருச்சா? ஓகே, அப்போ இது கரெக்ட், இது கரெக்ட். அடுத்து இங்கே எம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 6 2 5 8 10 10 13. 13க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்க, இங்கே எம் வந்துருச்சா? அதே லாஜிக்கில் 9 8 6 போட்டுங்க 17 23 23க்கு நேரம் என்ன எழுத்துருக்கு? டபிள்யூ. அப்போ இங்கே என்ன வரும்? டபிள்யூ. பார்த்தா கணக்கு என்னமோ கோலம் போட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த லாஜிக் ஏபிசிடிக்கு நம்பர் போட்டு கொஷின் பேப்பர் வந்தோடனே பேக் சைடில் ஏபிசிடி போட்டு நம்பர் போட்டு வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி கணக்குகளில் ஒரு செகண்டில் அப்படி நொடிக்கும் போது விட கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக மார்க்கை அள்ளிட்டு வரலாம். புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.